வர்றாருன்னு எடுத்துக்குவோம். நம்ம உலகத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறது எதை பற்றினா ஆடை பற்றிய ஆலோசனைகள் தான். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கலாச்சாரங்கள்லேயும் ஒவ்வொரு மதங்கள்லேயும் ஒவ்வொரு நாடுகளிலும் நம்ம உடுத்துகின்ற உடை என்ன செய்யுது, வித்தியாசப்படுது. அந்த ட்ரெஸ் மேக்கிங் வச்சே நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்த சேர்ந்தவங்க, இந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட என்ன செய்ய முடியுது, நம்மளால் ஐடென்டி பண்ண முடியுது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மளுடைய உடை அலங்காரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒரு சில இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த ஆடை அலங்காரமும் கூட ஒரு சில குணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்போது என்னுடைய ஆடை அலங்காரம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கும். சபைகளுக்கு ஆலோசனையில் 43வது அதிகாரத்தில் தான் நான் அம்மையாருக்கு தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் காட்டப்பட்ட காரியங்களை தான் அவங்க எழுதியிருக்காங்க. அதற்கான வேத வசனங்களையும் அடிப்படையில், எந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தரிசனம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படிக்கலாம். நாம் செய்யும் எல்லாவற்றினாலும் நமது சிருஷ்டிகரை கனம் பண்ணுவது போலவே நமது ஆடையினாலும் அவரை கனம் பண்ணுவது நமக்கு ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. நமது ஆடை சுத்தமும் ஆரோக்கியத்துக்கு ஏற்றதாகவும் இருப்பதுடனே தகுதியும் பொருத்தமாகவும் இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம நிறையா ஆடைகள் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, வெளிநாடுகளில் அவங்கவுங்களுடைய சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி ஆடைகள்லாம் அணிகிறாங்க. இப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம அவங்களுடைய சீதோஷ்ணே அங்கே எப்படி இருக்குதோ அதுக்கு இது பண்ணுறாங்க. நாம் அந்த மாதிரி அணியிறோமா, இல்லை ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம அவங்க போல் நம்மளோட ஆடை அலங்காரமை மாற்றிக்கிறோமா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு, என்னுடைய சீதோஷ நிலைக்கு ஏற்றவாறு ஆரோக்கியத்துக்கு நாம் அடைகிற ஆடை என்ன செய்யுது, நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆடைகளையாக தான் நம்ம அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய தோற்றம் மிகவும் நன்றாக இருக்குமாறு நாம் சிரத்தை கொள்ள வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதனையின் போது தமக்கு முன்பாக ஊழியம் செய்பவர்களின் ஆடையையும் அதன் வெவ்வேறு அமைப்பையும் கடவுள் திட்டம் செய்திருக்கிறார். அவரை சேவிக்கிறவர்கள் தாங்கள் ஆடை அணிந்து கொள்ளும் விதத்தினாலும் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நாம் இதனால் கற்பிக்கப்படுகிறோம். நம்ம ஊழியத்துக்குன்னு பிரிச்செடுத்த ஆரோனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும் அப்படிங்கிறத யாத்திராமத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது இதனால் வேண்டி நமக்கு என்ன செய்தி ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா, அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்க பிள்ளைகளாகிய நம்முடைய ஆடை அலங்காரமும் அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறோம். ஆரோனுடைய ஆடையை தயாரிக்க வேண்டிய விதம் பற்றி திட்டவட்டமாக யாவும் கூறப்பட்டது. ஏனெனில் அவனுடைய ஆடை அர்த்தமுடையது. யாவிலும் நாம் அவருடைய பிரதிநிதிகளாக விளங்க வேண்டும். நம்முடைய தோற்றம் எல்லா விதத்திலும் சுத்தமும் மரியாதையும் கற்பும் உடையதாக விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அப்போது பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற, ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஆரோனுடைய உடை எப்படி அர்த்தம் உள்ளதாக இருக்கிறதோ அதே போல் நம்மளுடைய ஆடை அலங்காரமும் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். அது சுத்தமாக இருக்கணும். மற்றவர்கள் நம்மை நோக்கும் பொழுது அந்த ஆடை அலங்காரம் மரியாதை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இயற்கை பொருள்களாகிய மலர்கள், காட்டு லீலி புஷ்பங்கள் ஆகியவற்றின் மூலமாகவும் பரலோகம் அழகை எவ்வாறு மதிப்பிடுகிறது என்று கிறிஸ்து காட்டுகிறார். மரியாதையுடனே கூடிய அலங்காரமும் எளிய தன்மையும் சுத்தமும் பொருத்தமுமான நமது ஆடையே அவருக்கு பிரியத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆடையை தீர்மானிக்கும் லட்சியங்கள். நம்முடைய ஆடை எந்த விதமான ஆடையை உடுத்த வேண்டும் என்பதிலையும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. பொதுவாக கூறும்போது ஆடையும் அது அணிய பெற்றிருக்கும் விதமே ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணின் குணநலத்தை அறிந்து கொள்ள உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்போது ஒருவர் ஆடை அணியும் பாங்கு அல்லது விதத்தை கொண்டு அவருடைய குணம் இவ்விதமானதென்று கருதுகிறோம். அடக்கமும் தெய்வ பயமும் ஒரு மாது அடக்கமான விதமாக ஆடை அணிந்திருப்பாள். செம்மையான மனதின் சுவையும் பண்பட்ட மனமும் எளிய தகுதியுடைய ஆடையினால் வெளியாகிறது. எளிமையும் வெளிவேஷங்கள் எதுவும் இல்லாமலே ஆடை அணியும் பெண்மணியும் அவள் நடந்து கொள்ளும் விதமுமே உத்தம ஸ்திரீ தனது சன்மார்க்கத்தினாலே அறியப்படுவதை அவள் அறிந்திருக்கிறாள். முன்னாடி நான் சொன்னது போல ஒருத்தர் அணிகின்ற ஆடை என்ன செய்யுது, அவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிறது பிரித்து காட்டுவதாகவும் இருக்கிறது. நமக்கு வேதத்திலையும் கூட எபிரேயர் 11:10 இதில் வரும், ஆண்கள் அடைகின்ற உடையை பெண்கள் அணியக்கூடாது, பெண்கள் அணிகின்ற உடைகளை ஆண்கள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவுலும் கூட ஒரு ஆலோசனைகளை அவர் கொடுக்குறாரு. அப்போது நம்மளுடைய குணங்களையும் பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. நம்ம ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம்னா போலீஸ்காரவங்களாம் அவங்களுடைய யூனிஃபார்ம் போட்டாங்கனாக்கவே என்ன வந்துடும், ஒரு மிடுக்கு அந்த ஒரு இதெல்லாம் வந்துடும் இல்லைங்களா. அப்போது நம்ம அந்த ஆடை அணியிறப்பையும் நமக்கான காரியங்கள் அந்த குணங்கள் எப்படியெல்லாம் வெளிப்படும் அப்படிங்கிறதையும் குறித்தும் நம்ம பார்க்கலாம். தேவனுக்கு முன்பாக நம்முடையவர்கள் கவனமாகவும் பொருத்தமாகவும் நடந்து கொள்ள வேண்டுகிறேன். ஆரோக்கிய வாழ்வின் லட்சியங்களுக்கு முரண்பாடில்லாத வரைக்கும் ஆடை விஷயத்தில் தேசாசாரத்தை அனுஷ்டியுங்கள். அதாவது என்னன்னாக்க ஒரு முரண்பாடாக நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நமக்கு உணவு பழக்க வழக்கங்கள் எக்ஸசைஸ் இதெல்லாம் எப்படி நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியமானதா ஆரோக்கியத்துக்கு முக்கியமானதாக இருக்கிறதோ அதே போல் நம்மளுடைய உடையும் என்ன செய்யுது, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமானதாக இருக்குது. அதனால் அந்தந்த தேசத்தில் உள்ள ஆடைகள் முரண்பாடாக இல்லாத வரைக்கும் அதெல்லாம் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லதும் உறுதியானதும் இக்காலத்திற்கு பொருந்துவதுமான ஆடையை சாதாரணமாக இருப்பதையே அநேகர் அணிந்து வருவது போலவே நமது சகோதரிகளும் அணியட்டும். சரிங்களா. இந்த காலத்தில் இருக்கிற பிரகாரமே நம்ம அணியலாம். பிரயத்தியமாக இப்போ பெண்டிகாஸ்ட் சபைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க என்ன செய்வாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஃபுல் ஹேண்டை வச்சு போவாங்க. ஆண்கள் ஒரு பைஜாமா போட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் போவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு செப்பரேட்டாக நம்ம பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. சாதாரணமாக இருக்கின்றது போலவே நம்ம ஆடை அணியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடை அணிதலையே சிந்தனையாக்காதீர்கள். நம்முடைய சகோதரிகள் எளிய முறையிலேயே உடுத்த வேண்டும். மரியாதையான ஆடை உடுத்தி நாணத்தையும் சாந்தத்தையும் உடையவர்களாக விளங்க வேண்டும். இருதயத்தில் மறைந்திருக்கின்ற கிருபையின் அலங்காரம் உடையின் மூலம் உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும். நம்மளுடைய ஆடை அலங்காரங்கள் மூலமாக கடவுள் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த கிருபை அந்த அன்பு என்ன செய்யணும், வெளிப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அணிவதற்கு சௌரியமும் ஆரோக்கியமான அமைப்பு மரியாதை பொருத்தம் உடையை ஆடை உடுத்துவதற்கு உலகில் ஆரம்பம் செய்தால் அது கடவுளுடன் நாம் கொண்டுள்ள தொடர்பிற்கு ஊறு செய்யாது. உலகினர் அவ்வாறு செய்ய தலைப்பட்டதால் நாம் வேறு விதமாக உடுத்த ஆரம்பிக்க வேண்டியதில்லை. இப்போ நம்மளை போல் ஒரு உடையை ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆடையை அணியிறோன்னாக்க அந்த ஆடை போலவே மற்றவர்கள் உலகத்தினாரும் அணியிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்காக வேண்டி நம்ம மாற்றணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் அவரை பின்பற்றி கடவுள் திரிமொழிக்கு இணங்க உடுத்தி கொள்ள வேண்டும். இதிலே மிதமிஞ்சின போக்குகள் கூடாது. நேர்மையானதோர் போக்கை தாழ்மையுடனே கடைபிடித்து பிறர் பாராட்டுதலுக்காகவோ கடிந்து கொள்ளுதலுக்காகவோ அப்போக்கில் மாறுதல் செய்யாது. எது கிரமமோ அது கிரமம் என்பதற்காகவே அதை செய்து நிறைவேற்ற வேண்டும்.
இப்போ நம்ம உடுத்துகின்ற ஆடைகள் எப்படி இருக்கணும்? நேர்மையானதாக, எளிமையானதாக, தாழ்மையாக இருக்கக்கூடிய குணங்களை பிரதிபலிக்கிறதா இருக்கணும். நம் போடுற அந்த ஆடை மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய ஆடை அலங்காரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் மற்றவர்கள் என்னை குறைய கடிந்து கொள்ளுகிறது போல என்னுடைய ஆடை அலங்காரம் இருக்க வேண்டியதில்லை. அப்போது எப்போ பாராட்டுவாங்க, எப்போ கடிந்து கொள்ளுவாங்க? அறகுறையாக ட்ரெஸ்ஸு போடுறப்ப என்ன செய்வாங்க? கடிந்து கொள்ளுவாங்க. எப்போ பாராட்டுவாங்க? விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாரும் பார்க்குற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி, எனக்கு அதை வாங்கிறதுக்கு தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ அது அடுத்த விஷயம். இப்போ உள்ள பிள்ளைகள் ஆகட்டும், வர ஜெனரேஷன் ஆகட்டும், வீட்டில் இருக்கிற நிலைமையெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க, அவங்க மத்தியில் அவங்க என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னை ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க? நிறைய பிள்ளைகள் அந்த மாதிரியான அந்த மற்றவர்கள் போற்றக்கூடிய ஆடைகளை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களாக? சுத்தமாகவும் தகுதியாகவும் உடுத்துங்கள், ஆனால் விதவிதமான ஆடை அணிகிறீர்கள் என்றோ சுத்தமான நல்லுடை அணியவில்லை என்றோ ஒருவரும் குறை கூட இடமளிக்க வேண்டாம். அதே போல் தகுதியான ஆடை அப்படிங்கிறது இன்றைக்கி போட்ட ட்ரெஸ்ஸை நான் நாளைக்கு போட மாட்டேன், இல்லைன்னா இந்த வாரம் போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸை அடுத்த வாரம் நான் போட மாட்டேன். அப்போ என்ன செய்யணும்? அதிகமாக ஆடைகள் வாங்க வேண்டியது இருக்கும். அப்படியாக வேண்டி போடணுங்கிற அவசியமும் இல்லை. ஒருத்தரும் குறை கூறாதபடி, ஒரு கசங்கின மாதிரி, ஒரு கிளிசல் லேசாக இருக்கிற மாதிரி, சாயம் போனதா, இந்த மாதிரியான ஆடைகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அணியக்கூடாது. கடவுள் பார்வை உங்கள் பேரில் இருப்பதால் அவரை திருப்திப்படுத்தவே நீங்கள் ஆடை அணிகிறீர்கள் என்று விளங்கட்டும். நீங்கள் அவ்வாறு அறிந்திருப்பதாக ஆடையின் தோற்றம் வெளியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே வேதத்தில் எந்த வசனங்களில் போதனையாக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஆண்டவர் எங்கே கொடுத்துருக்காருங்கிறதையும் சொல்கிறாங்க. உடைக்காக மனிதர்கள் கவலைப்படுவதை கிறிஸ்து கவனித்தார், அன்றியும் அதற்காக கவலைப்பட வேண்டாம் என்று எச்சரிக்கவும் செய்தார். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்திருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் அந்த பூக்களுக்கு என்ன செய்கிறாரு? அழகான ஒரு நிறத்தை, ஒரு மென்மையான குணத்தை, அந்த பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்கிற மாதிரி பார்த்தா என்ன இருக்குது? ரொம்ப எளிமையாக, ரொம்ப சாதாரணமாக இருக்குது, நம்ம மனசை கவரக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த பூக்களுக்கு அப்படி ஒரு இதாக கொடுக்குறாருனாக்க அதை விட மேன்மையாக நம்மளையும் வைப்பார். ஸ்திரீகள் மனம் மேட்டிமையும் ஆடைக்காக அதிக செலவு செய்வதுமான இவ்விரு பாவங்களை இலகுவில் பற்றி கொள்ளும் தன்மையை உடையது. அப்போது நான் ஆடை அலங்காரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, விலை உயர்ந்த ஆடைகளை தான் அணிவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, இது என்ன செய்யுது அப்படின்னாக்க பாவத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்துகிறது. முக்கியமாக பெண்களுக்கு இதை சொல்கிறாங்க. அது என்ன செய்யுதுனாக்கா ஒரு மேட்டிமையான குணம், ஒரு பெருமையான குணத்தை என்ன செஞ்சிருது? கொண்டு வருது. இன்னொன்று, கடவுள் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன செய்யுது? அதிகமான வீணாக செலவுகளில் நம்மளை கொண்டு போகிறதா இருக்குது. சரிங்களா? இந்த அளவுடன் சாந்தத்துடனும் ஒப்பிடும் பொழுது பொன்னினாலும் முத்துக்களினாலும் செய்யப்படுகின்ற விலையேற பெற்ற அலங்காரம் எவ்வளவு அற்பமான மதிப்பை உடையதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் வேண்டி நம்ம இதில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கட்டளைகள் நீண்ட காலத்திற்கு முன்பாகவே அளிக்கப்பட்டபடியால் நாம் அவற்றை கவனிக்க வேண்டியதில்லை என்று அநேகர் எண்ணுகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து ஆடை அலங்காரம் எப்படிப்பட்டதாக இருக்கணுங்கிறத பைபிள் மூலயமாவும் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இது அவர் காலத்தில் அவர் இருந்த சூழ்நிலையில் அவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்ம காலத்துலலாம் இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்காக அது கொடுக்கப்படலையா, இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு கொடுப்பதற்காகவே அதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னென்னா,
அவற்றை தம்முடைய சீசர்களுக்கு அருளியவர் நமது காலத்தில் ஆடை அணிவதில் மோகம் உண்டாகும் என்று அறிந்து நமக்கு எச்சரிப்பு அருளினார். அதை கவனித்து நடந்து நாம் ஞானிகளாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆடை தரிப்பதிலும் சுய வெறுப்பை காட்டுவது கிறிஸ்துவ கடமை. சாதாரண ஆடை தரித்து எவ்விதமான ஆபரணங்களும் இன்றி, சரிங்களா? இன்றைக்கி வெறும் ஆடைகள் மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோமா? இல்லை, அதுக்கு மேட்சிங்காக என்ன எடுக்கிறாங்க? ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேட்சிங்காக மற்ற ஆபரணங்களும் எடுக்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி. அப்போது அந்த ஒரு மோகம் என்ன செஞ்சிருது? அடுத்தடுத்த காரியங்கள்லையும் செலவு செய்ய வைக்குது, அடுத்தடுத்ததையும் போட்டுக்கிட்டு அலங்காரமாக இருக்கணுங்கிற ஒரு குணத்துக்குள்ளார கொண்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ எளிமையான ஆடைகள் அணிந்து எந்தவித ஆபரணமும் இன்றி நம்மளுடைய விசுவாசத்திற்கு ஒத்த நடக்கையாக நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஓய்வு நாள் ஆராதனைக்கு எவ்விதமாக ஆடை தரிக்க வேண்டும் என்ற போதனை அநேகருக்கு அவசியமாய் இருக்கிறது. வார நாட்களில் உடுத்தும் சாதாரணமான ஆடையுடனே தெய்வ சமூகத்தில் பிரவேசித்தல் ஆகாது. ஒவ்வொருவரும் ஆராதனையின் போது தேவனுடைய வீட்டில் அணிந்து கொள்வதற்கு தனி ஆடை வைத்திருக்க வேண்டும். உலகினரின் புதிய புதிய அதாவது அந்த டிசைனர்ஸ் இது பண்ணுற இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆடைகளுக்கு ஒத்ததாக நம்ம ஆடைகள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமில்லை. அதாவது இப்போ இருக்கிற ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ஆடை இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. என்ற போதிலும் நம்முடைய வெளி தோற்றத்தை குறித்து நம்ம அசட்டையாகவும் இருந்துடக்கூடாது, சரிங்களா? ஓவரான இந்த கலாச்சாரத்துக்கு ஒத்த இந்த மாதிரியான ஆடைகளை போட்டால் தான் என்னையும் மதிப்பாங்கங்கிறதுக்கு அந்த ஃபேஷனாக நம்ம கட்டணுங்கிற அவசியமும் இல்லை. இன்னொரு வகையில் நம்ம ஏனோ தானோன்னு சொல்லிட்டோம் நம்ம அசட்டையாகவும் இருக்கக்கூடாது. அலங்காரமாக இல்லாவிட்டாலும் சுத்தமும் நற்சீரும் உடையதாக நமது ஆடை இலங்க வேண்டும். தெய்வ பிள்ளைகள் உள்ளும் புறம்பும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து பெண்கள் எப்படி அணியணும், அடுத்து ஓய்வு நாளில் நம்ம எப்படி ஆடைகளை அணியணுங்கிறத கொடுத்துருந்தாங்க. இப்போ போதகமார்கள் எப்படிப்பட்ட ஆடைகளை அணியணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆடை அணிவதில் குறிப்பாக நம்முடைய போதகமார்களின் மனைவியர் வேதாகமத்தின் நேர் போதனை நின்று நீங்காதிருத்தல் வேண்டும். கட்டளைகள் மிகவும் பழமையானவை என்ற காரணத்தினால் தாங்கள் இக்கட்டளைகளை கவனிக்க வேண்டுவதில்லை என்று அநேகர் எண்ணுகின்றனர். பெண்கள் விஷயத்தில் இது அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சீசர்களுக்கு கட்டளையிட்டதை இயேசு கிறிஸ்து எதை மனசில் வச்சுட்டு கொடுத்தாரு? இந்த காலத்தில் உள்ளவங்களுக்காக உள்ள அந்த இதன் மூலமாக சீரியலையே போகிறது, அவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்தாருங்கிற மாதிரி இது அப்போ உள்ள போதகர்களுக்கும் அப்போ உள்ள போதகர்களுடைய மனைவிகளுக்கும் தான் கொடுத்தாங்க. இப்போ நம்ம இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆடம்பர உடையின் பொருட்டு செய்யப்படுகிற செலவுகள் அதிகரித்து கொண்டே போகின்றன. அந்த ஆடை ஃபேஷன் டிசைன் உண்டாக்குறவங்க இந்த காலத்துக்கு ஏற்றபடி அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களோட டிசைன்ஸையும் அவங்களோட இதையும் மாற்றிக்கிட்டே போகிறாங்க. அதனால் அந்த மாறுவதை கவனித்து தங்கள் ஆடைகள் மாற்றுவதற்கென்று காலத்தையும் பணத்தையும் நமது சகோதரிகள் செலவிடுகின்றனர். ஒவ்வொரு கடையாக ஏறி போய் இறங்குறது, இந்த டிசைனில் இந்த இதில் அவங்க போட்டிருந்தாங்களே அது எந்த கடையில் கிடைக்கிது, அது எவ்வளோ விலை, அதனால் பணமும் விரயமாகுது, அதனால் என்னவும் ஆகுதுங்கிறாங்க, நம்மளுடைய காலமும் விரயமாகிறது அப்படிங்கிறாங்க. ஆடைக்கென்று அநியாயமாக செலவழிக்கப்படும் இந்த பணம் நியாயமாக தெய்வத்திற்கு திரும்பி அழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்கிறாங்க, சரிங்களா? அப்போ இதே போல் நம்ம அந்த சன்மார்க்கத்திற்கு அபாயம் உண்டு பண்ணி அடக்கமும், அதாவது ஆடை மோகம் சன்மார்க்கத்திற்கு அபாயம் உண்டு பண்ணி அடக்கமும் அமைந்த புத்தி உடையலுமான கிறிஸ்துவ பெண்ணிடம் நேர்மாறான தன்மையை உண்டு பண்ணுகிறது. நம்மளுடைய ஆடை அலங்காரமும் நம்மளுடைய குணங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் பகட்டான விலை உயர்ந்த ஆடை அணிந்திருப்பவரின் உள்ளத்தில் இச்சை தூபம் போட்டு
அதை பார்க்கிறவரின் இருதயத்தில் கீழ்த்தரமான இச்சைகளை தூண்டுகிறது. மேட்டிமையிலும் பகட்டு ஆடை அணிவதிலும் முன்னரே ஈடுபாடு உண்டாகி பின்னால் குணமும் கேடறுகிறது. கடவுள் இதை பார்க்குறாரு. நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற இருதயத்தின் ஆசை பகட்டாடை அவித்து போடுகிறது. அப்போ நம்ம விலை உயர்ந்த ஆடைகள் அணியணும், மற்றவர்கள் பாராட்டணும், மற்றவர்களுக்கு பேரும் புகழுமா அவங்க மத்தியிலையும் நம்மளை மதிக்கப்படணுங்கிறதுக்காக நம்மளுடைய நேரத்தையும் செலவழிக்கிறோம், நம்மளுடைய பொருளையும் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம். அதோடு மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, அந்த உள்ளத்துக்குள்ளார என்ன வருது, ஒரு இச்சையை ஆடை அணிபவர்களுக்கும் உண்டாக்குகிறது, அதை பார்க்கிறவர்களுக்கும் என்ன அது இச்சையை தூண்டுகிறது. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம ஆடை அணிய வேண்டியது இருக்குது. நான் அணிகிற ஆடை மற்றவர்களுடைய இச்சையை தூண்டக்கூடாததாக இருக்கக்கூடிய நாம் அந்த ஆடையை அணிய வேண்டும். இன்றைக்கி நிறையா டிவிலையும் சீரியல்லையும் பார்த்துட்டு பிள்ளைகள் டிசைனாக இந்த டிசைனில் வேணும், இந்த மாதிரி விலையில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தடம் புரண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க, அவர்களுக்கு கேடை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. இருதயத்தில் பின்னாடி என்ன செய்யுது, ஆரம்பத்தில் விளையாட்டு போல் மற்ற பிள்ளைங்க போல் நம்ம பிள்ளைங்க அணிஞ்சா என்ன பரவாயில்ல, நமக்கு இதை வாங்கி கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கி கொடுத்துறோம். அது எங்கே கொண்டு போய் விட்டுருது, அவங்களுடைய குணத்திலையும் ஒரு மாறுதலை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக போயிடுது. இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் என்ன செய்கிறாரு, ஆடை அலங்காரம் எப்படி இருக்கிற வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எளிய ஆடை அணிந்து அவ்விதமாக நடந்து கொள்வதன் மூலமாகவே உங்கள் வெளிச்சம் மிகவும் நன்றாக பிரகாசிக்க செய்யலாம். நித்தியமானவருடனே இவ்வுலகின் காரியங்களை ஒப்பு நோக்கி சரியான மதிப்பையே உலக காரியங்களுக்கு அளித்திருப்பதாக உங்கள் நடத்தையால் நீங்கள் விளக்கலாம். விசுவாசிகள் அல்லாதவர்கள் மீது தங்களுக்கு செல்வாக்கு உண்டு பண்ணுகிறதற்காக அநேகர் அவர்களை போன்றே ஆடை தரிக்கின்றனர். விசுவாசம் இல்லாத பிள்ளைகள் எப்படி ஆடை அலங்காரமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த இது நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளுடைய ஆடை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது பெரும் தவறு செய்கிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேசும் வார்த்தைகளும் உடுத்தும் ஆடையும் கிரியையிலும் தேவனுக்கு என்று சாட்சி பகருவதாக. அவ்வாறு செய்யும் பொழுது சூழவிருப்போர் மீது புனித செல்வாக்கு பிரகாசித்து இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அவிசுவாசிகளும் அறிவர். சரிங்களா? நம்மளுடைய ஆலய அலங்காரம் நம்மளுடைய குணத்தினாலையும் பேச்சினாலும் மாத்திரமல்ல, ஆடை அலங்காரத்தினாலும் என்ன இருக்குது, இவர்கள் இயேசுவுடனே கூட இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக என்னுடைய ஆடை அலங்காரம் இருக்க வேண்டும். அதை பார்த்து அவிசுவாசிகளும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியத்தின் சார்பில் தங்கள் செல்வாக்கு விளங்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் தங்கள் விசுவாசத்திற்கு இசைவாக வாழ்ந்து தாழ்மையான இயேசுவின் மாதிரியின்படியே தாங்களும் நடப்பார்களாக அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்தமான எளிய நல்லுடை அணிவது, அடக்கமான நடத்தை உடையவளாக இருப்பது 1000 ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாப்பாகதாகி பரிசுத்தமான மறைவிடத்தை ஒரு பெண்ணை சூழ உண்டு பண்ணும். இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய ஆடை அலங்காரங்களை பார்த்து எப்படி மற்றவர்களுடைய இச்சையை தூண்டக்கூடிய ஆடை அணியிறப்ப என்ன செய்யுது, அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய விபத்துகளை உண்டாக்குது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, கிண்டல் கேலி பண்ணுறாங்க, அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு போவாங்க. இதெல்லாமே நம்ம கண்கூடாக இந்த நாட்களிலும் நடக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அப்போது இந்த மாதிரி கடைசியாக என்ன செய்யுது, ஒரு குணமாற்றத்தை உண்டாக்குவதோடும் அல்லாமல் என்ன செஞ்சிருது, இழிவான ஆபத்துக்குள்ளாகவும் நம்மளுடைய ஆடை அலங்காரம் கொண்டு போய் விட்டுரும். அப்போது உலகத்தில் உள்ளவர்களுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசமான ஆடை அலங்காரம் இருக்கணுங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. புத்திக்கு ஒவ்வாத புதிய மோஸ்தகர் உடைகளை பின்பற்றுவதற்கென்றே பலர் தங்களுக்கு இயல்பான எளிய ஆடையை கைவிட்டு செயற்கை ஆடையை விரும்புகின்றனர். காலத்தையும் பணத்தையும் மூளையின் சக்தியையும் செலவு செய்து ஆன்ம உயர்வு அடைதலையும் கைவிட்டு புதிதாக மோசர்களை பின்பற்றி ஆடை அணிந்து வாழ தங்களை முற்றுமாக ஒப்புவிக்கின்றனர். கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிற நாமளும் நம்மளுடைய
நிலை எப்படி இருக்கிறது, எதற்காக என்னுடைய பணத்தை செலவு செய்கிறேன், எதற்காக என்னுடைய மூளையை செலவு செய்கிறேன், எதற்காக என்னுடைய நேரத்தை செலவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதோடு என்ன செய்யுது, நம்மளுடைய ஆத்மா கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கான வாய்ப்பையும் வந்து என்ன செய்கிறோம், கைவிட்டுறோம். இந்த உலக பிரகாரமான இப்படிப்பட்ட காரியங்களில் நம்மளுடைய நேரத்தை செலவழிச்சிட்டு நம்ம என்ன செய்கிறோம், கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை, எனக்கு மற்ற காரியங்களை செலவழிச்சிட்டு நான் சீக்கிரமாக டயர்டாயிடுறேன், அதனால் அவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து ஒரு கடவுளோட நெருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு தடையாக இருக்கிறதுங்கிறதையும் சொல்கிறாங்க. பிரிய இளைஞரே, பொன்னும் சரிகையும் பதித்த ஆடை தரித்து சிறைக்கையான அலங்காரங்கள் செய்து பகட்டான நாகரிக பாங்கின்படியே வாழ நீங்கள் மனசார்புடையவர்களாவதால் உங்கள் மார்க்கத்தையும் சத்தியத்தையும் நீங்கள் அவர்களுக்கு சிபாரிசு செய்வதில்லை. நம்ம பகட்டான உடைகளை வந்து அணியிறப்போ வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி அப்படி அணியிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அது மற்றவங்களுக்கு சத்தியத்தை என்ன செய்யுது, சொல்வதற்கு தடையை உண்டு பண்ணுவதாக இருக்குது. மற்றவர்களை சத்தியத்தின் பாதையில் சிபாரிசு செய்கிறதுக்கு தடையாக இருக்கிறதுங்கிற பார்க்க. உங்களை ஆராய்ந்து அறிகின்ற எவரும் விலை தோற்றத்தை அழகுபடுத்த நாடும் உங்கள் முயற்சிகள் பலம் குன்றிய மனத்தையும் மேட்டிமையான இதயத்தையுமே வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்போது நம்மளும் வந்து ஒரு வீக்னஸில் இருக்கோம், ஒரு உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறதாகவும் நம்மளுடைய இருதயத்தின் மேட்டிமை அந்த ஆடைய அலங்காரம் என்ன செய்யுது, ஒரு மேட்டிமையான எண்ணத்தை கொண்டு வந்துடுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் இளைஞரும் தவறின்றி ஆசையுடனே நாடக்கூடிய ஆடை ஒன்று உண்டு. எல்லாரும் விரும்பக்கூடிய, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வாலிப பிள்ளைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து முதியோர்கள்லேருந்து விரும்பக்கூடிய ஆடை எது? நீதியின் வஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சொல்கிறாங்க. அது பரிசுத்தவான்களின் நீதியே. உலக ஜனத்தை பின்பற்றி ஆடை தரிக்க அவர்களுக்கு இருக்கும் மனமும் முயற்சியும் இதை நாடுவதில் உபயோகிக்கப்பட்டால் அவர்கள் விரைவின் கிறிஸ்துவானவரின் நீதியினால் தரிப்பிக்கப்பட்டவர்கள். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கி போடப்பட மாட்டாது. இந்த நீதியின் வஸ்திரத்தை நான் தரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆவல் எப்போலேருந்தே இருக்கணும், குழந்தைகளில் இருந்தே அந்த வாஞ்சைகள் இருக்கும் பொழுது நம்மளுடைய புஸ்தகம் எங்கே இருக்கும், ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிறுக்கி போடாமல் இருக்கும். ஒரு சாதாரண சின்ன விஷயந்தான். இந்த ஆடை அணிகிறதுனால என்ன தப்பு, ஏன் இதை பெருசாக எப்படி எடுத்துகிட்டு இப்படி கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு குணங்களை மாற்றி எப்படி கடவுள்கிட்ட இருந்து பிரித்து நம்ம பரலோகத்துக்கே போக முடியாத அளவுக்கு தடைகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து அம்மையார் மூலமாக கடவுள் வந்து நமக்கு இந்த ஆலோசனைகளை தரார். அன்னைமாரும் இளைஞரும் சிறுவரும் சேர்ந்து தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னுள்ளத்தில் புதுப்பியும் என்று கூறி பிரார்த்திக்க அவசியமாகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் என்னுடைய குணங்கள் மாறுவதில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடவுளோடு நெருங்கி ஜீவிக்கணுங்கிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்காகவும் முக்கியமாக ஆடை அடைகின்ற விஷயத்திலும் சிறு பிள்ளைகள்லேருந்து பெற்றோர்கள்லேருந்து எல்லாருமே கூடி நிலைவரமான பரிசுத்த ஆவியானவரை என்னோட தில்லத்தில் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கணுங்கிறாங்க. இத்தகைய இருதய சுத்தமும் ஆவியின் அழகும் பொன்னை பார்க்கிலும் தற்காலத்திற்கும் நித்திய காலத்திற்கும் அருமையாய் இருக்கும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றியை, சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன்.